Tech Software Academy. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா மார்க்யூ டேக். ஓகே, ஸோ மார்க்யூ டேக் அப்படின்னா எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க? ஸோ ஒரு டேட்டாவை என்ன ஸ்க்ரோல் பண்ண, இல்லை ஒரு டெக்ஸ்டார் ஒரு இமேஜ் என்ன ஸ்க்ரோல் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் மார்க்யூ டேக் யூஸ் பண்ணலாம். ஸோ கரண்டாக பார்த்தீங்கன்னா HTML5ல் இந்த கோடை வந்து, அதாவது இந்த டேகை வந்து டீப்ரிகேட் பண்ணுறாங்க. ஸோ டீப்ரிகேஷன் அப்படின்னா இனி ஃப்யூச்சரில் வந்து இதை ஒரு வெப் டெவலப்மெண்ட்டில் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல வராங்க. பட் நம்ம இப்போ கரண்டாக வந்து அதை எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறோம், ஸோ மார்க்யூ டேக்னால என்ன யூசேஜ் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் மார்க்யூ, சரிங்களா, மார்க்யூ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இதில் ஆக்சுவலாக பிஹேவியர் இருக்குது, டைரக்ஷன் இருக்குது, இது லேட்டராக லேர்ன் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஸோ வெல்கம் டு ஐடெக். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா எனக்கு அப்படியே ஸ்க்ரோல் ஆகும். இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்ட்டை நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணக்கு என்ன யூஸ் பண்ணுறீங்க? மார்க்யூ டேக் யூஸ் பண்ணலாம். தென் இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்கு இந்த டைரக்ஷன் அப்படின்னா ஆட்ரிபியூட். ஓகே, இதில் ஆக்சுவலாக வந்து 4 டைப் இருக்குது. ஸோ பை டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா ரைட் டு லெஃப்ட் எக்ஸிக்யூட் ஆகுது, அது வந்து லெஃப்ட்டுன்னு சொல்லுவோம். ஓகே, டிஃபால்ட்டு பார்த்தீங்கன்னா லெஃப்ட், சரிங்களா. எனக்கு ரைட் சைட்லேருந்து வேணும் அப்படின்னா நீங்கள் ரைட்னு யூஸ் பண்ணலாம், ரைட்னு யூஸ் பண்ணுங்க. ரைட் சைட்லேருந்து எனக்கு ஸ்க்ரோல் ஆகும். இல்லை எனக்கு டாப் டு பாட்டம் நீங்கள் அப்னு யூஸ் பண்ணுங்க. ஸோ அப்னு யூஸ் பண்ணிங்கன்னா கீழேருந்து மேலே போயிட்டே இருக்கும், சரிங்களா. இதிலே நீங்கள் விட்த்து அப்படின்னு ஒன்று இருக்குது, இல்லை ஹைட்னு ஒன்று இருக்குது பாருங்கள். ஹைட் ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணலாம். ஸோ ஹைட் ஈக்குவல் டு இப்போ நான் ஒரு 300 பிக்சல் நான் யூஸ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீழேருந்து எனக்கு ஸ்க்ரோல் ஆகும், ஏன்னா நான் ஹைட் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகே, இதிலே பார்த்தீங்கன்னா எனக்கு டவுன் யூஸ் பண்ணுறீங்கன்னா டாப் டு டவுன் வரும். இந்த மாதிரி எனக்கு மேலேருந்து கீழே வேணும் அப்படின்னா நீங்கள் டவுன் யூஸ் பண்ணுங்க. இது வந்து எனக்கு டைரக்ஷன் ஆட்ரிபியூட். ஓகே, இனி பிஹேவியர் அப்படின்னு ஒரு ஆட்ரிபியூட் இருக்குது. இந்த ஆட்ரிபியூட்டில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக 3 கைண்ட் இருக்குது. இந்த டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல், சரிங்களா, SCROLL, இது வந்து டிஃபால்ட்டாக யூஸ் பண்ணக்கூடிய, இது டிஃபால்ட்டாகவே ஸ்க்ரோல் தான். இதிலே பார்த்தீங்கன்னா ஸ்லைடுன்னு இருக்குது, சரிங்களா. ஸ்டாப் ஸ்க்ரோலிங் ஒன்ஸ் இட் ரீச் த எண்டு. ஓகே, ஒன்ஸ் அதை ரீச் ஆகிட்டு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எண்ட் ஆயிரும். அதுக்காக யூஸ் பண்ணக்கூடியது ஸ்லைடு அப்படின்னு யூஸ் பண்ணலாம். அப்படியே பார்த்தீங்கன்னா டவுன் பண்ணி அது எண்ட் ஆகும்போது அதுலேயே ஸ்டாப் ஆகும். இந்த மாதிரி என்ன ஸ்டாப் பண்ணி அதுலேயே வெயிட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஸ்லைடு யூஸ் பண்ணலாம். ஆல்டர்னேட்னா பவுன்சிங் பேக் அண்ட் ஃபோர்த். ஓகே, ஸோ அது என்னன்னா கீழே மேலே போயிட்டே வரும். அந்த மாதிரி எனக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஆல்டர்னேட் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி எனக்கு கீழே மேலே போயிட்டே வரணும் அப்படின்னா நீங்கள் என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஆல்டர்னேட் நம்ம யூஸ் பண்ணலாம், சரிங்களா. இது வந்து பிஹேவியர் ஆட்ரிபியூட். தென் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் அமௌண்ட்டு, சரிங்களா. எவ்வளோ ஃபாஸ்ட் எனக்கு ஸ்க்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறத இதில் யூஸ் பண்ணலாம். அதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது தான் ஸ்க்ரோல் அமௌண்ட். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் அமௌண்ட் ஈக்குவல் டு நீங்கள் 10 கொடுத்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும், சரிங்களா. இதில் நான் 100 கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதாக இருக்கும். இதில் நீங்கள் இப்போ நான் வந்து ஸ்க்ரோல் 10 கொடுத்துருக்கு, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்குது. இதிலே நான் 50 கொடுத்துருக்கேன் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும், சரிங்களா. எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வேணுமோ நீங்கள் அதில் ஸ்க்ரோல் அமௌண்ட்டை மட்டும் சேஞ்ச் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ஃபாஸ்ட்டாக வரும். நான் இதில் இப்போ 10 கொடுத்துருக்கேன், சரிங்களா. த நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் டிலேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இட் ஸ்பெசிஃபைஸ் தி டிலே இன் மில்லி செகண்ட்ஸ். நான் இதில் யூஸ் பண்ணக்கூடிய வேல்யூ பார்த்தீங்கன்னா மில்லி செகண்ட்ஸில் யூஸ் பண்ண போகிறேன். ஓகே, இதில் வந்து ஸ்க்ரோல் டிலே ஈக்குவல் டு நான் என்ன யூஸ் பண்ணுறேன் இப்போ 100ன்னு யூஸ் பண்ணுறேன். ஸோ 100ன்னு ஆக்சுவலாக வந்து மில்லி செகண்ட்ஸு, சரிங்களா. அது கொஞ்சம் டிலே பண்ணி எனக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரோல் டிலே யூஸ் பண்ணுங்க. 1000 கொடுத்தீங்கன்னா ஆக்சுவலாக 1 மில்லி செகண்ட் வெயிட் பண்ணி தான் வரும். ஒவ்வொரு ப்ராசஸும் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒன் மில்லி செகண்ட்ஸ் வெயிட் பண்ணி எனக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரோல் டிலே கான்செப்ட் யூஸ் பண்ணுங்க. த நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா லூப். ஓகே, நான் இதில் 100 யூஸ் பண்ணுறேன். ஸோ லூப்போட கான்செப்ட் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஸ்பெசிஃபைஸ் தி நம்பர் ஆஃப் டைம்ஸ் தி மார்க்யூ
வில் லூப். சரிங்களா? எத்தனை வாட்டி எனக்கு வேணும் அப்படிங்கிறத இதோட கான்செப்ட். எத்தனை வாட்டி எனக்கு ரன் பண்ணணும் அப்படிங்கிறத லூப் ஆட்ரிபியூட்டோட ஒர்க். ஓகே, நான் இப்போ இதில் 2 டைம்ஸ் கொடுத்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இதில் நான் இதில் 100 சேஞ்ச் பண்ணுறேன் ஸ்க்ரோல் அமௌண்ட். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும், பட் எனக்கு 2 டைம்ஸ் தான். இப்போ நான் இதில் 3 கொடுத்துருக்கேன் அப்படின்னா எனக்கு 3 டைம்ஸ் ஆக்சுவலாக ஸ்க்ரோல் ஆகும். அவ்வளோதான். சரிங்களா? ஆக்சுவலாக இதில் வந்து என்னென்ன ஆட்ரிபியூட்ஸ் பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் டிலே, லூப், ஸ்க்ரோல் அமௌண்ட், பிஹேவியர், டைரக்ஷன், தென் விட்த் ஹைட் யூஸ் பண்ணலாம். சரிங்களா? ஆக்சுவலாக வந்து ஒரு மார்க்யூ டேக்கில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.